குறுவட்டில் அதாவது சிடியில் சேமிக்கும் தகவல்களை விட 6 மடங்கு அதிகமாக டிவிடி தட்டில் சேமிக்க முடியும். இதுல முக்கியம் பார்த்தா சிடியை விட டிவிடி எத்தனை மடங்கு தகவல்களை சேமிக்க முடியும்னு கேட்டாங்கன்னா 6 மடங்கு. மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலிலும் ஏறக்குறைய 300 மில்லியன் நுண் காற்றுப்பைகள் உள்ளன. கொட்டாவி விடுதல் மூலம் நாம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். இதுல முக்கியம் பார்த்தா மனிதனின் ஒவ்வொரு நுரையீரலும் ஏறக்குறைய எத்தனை நுண்காற்றுப்பைகள் காணப்படுகின்றன கேட்டாங்கன்னா 300 மில்லியன் நுண்காற்றுப்பைகள். அதே மாதிரி எதன் மூலம் நாம் அதிக அளவு ஆக்சிஜனை உள்வாங்கி அதிக அளவு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம் என்று கேட்டா கொட்டாவி விடுதல் மூலம். மூளையில் 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது. இதுல முக்கியம் பார்த்தா மூளையில் எவ்வளவு தகவல்களை ஒருவர் வாழ்நாளில் சேமித்து வைக்க முடியும் என்று கேட்டாங்கன்னா 100 மில்லியனுக்கும் அதிகமான தகவல்களை. நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் அவைகள் இருக்கும் இருப்பிடம் பற்றி பார்ப்போம். பிட்யூட்டரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியில் காணப்படுகிறது. பீனியல் சுரப்பி அது மூளையின் அடிப்பகுதியில் காணப்படுகிறது. தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதியிலும், தைமஸ் சுரப்பி மார்பு கூட்டு பகுதியிலும், கணையம் வயிற்றின் அடிப்பகுதியிலும், அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேல் பகுதியிலும், இனப்பெருக்க உறுப்புகள் இடுப்பு குழி பகுதியிலும் காணப்படுகிறது. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். மறுபடி சொல்றேன், பிட்யூட்டரி சுரப்பி மூளையின் அடிப்பகுதியிலும், பீனியல் சுரப்பி மூளையின் அடிப்பகுதியிலும், தைராய்டு சுரப்பி கழுத்து பகுதியிலும், தைமஸ் சுரப்பி மார்பு கூட்டு பகுதியிலும், கணையம் வயிற்றின் அடிப்பகுதியிலும், அட்ரினல் சுரப்பி சிறுநீரகத்தின் மேல் பகுதியிலும், இனப்பெருக்க உறுப்புகள் இடுப்புக்குழி பகுதியிலும் காணப்படுகின்றன. இவை பூரா நாளமில்லா சுரப்பிகள். நமது உடலில் 70% நீர் உள்ளது. நமது மூளையில் உள்ள சாம்பல் நிற பகுதியில் அதிக அளவு நீர் உள்ளது. அதாவது 85% அளவு மூளையின் சாம்பல் பகுதியில் நீர் உள்ளது. கொழுப்பு செல்களில் குறைந்த அளவு 15% மட்டுமே உள்ளது. அதாவது கொழுப்பு செல்களில் மிகவும் குறைந்த அளவான 15% மட்டுமே நீர் உள்ளது. நாம் உணவின் மூலமாகவும் பருகும் நீர் மூலமாகவும் ஒரு நாளைக்கு 1.5 முதல் 3.5 லிட்டர் வரை நீர் அருந்துகிறோம். நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு நீர் அருந்துறோம்னா 1.5 முதல் 3.5 லிட்டர் வரை நீர் அருந்துகிறோம்.